அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி ஒண்ணு பார்க்க போறோம். அதாவது குடும்ப பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 ரூபாய்க்கான புதிய விண்ணப்பம் கொடுப்பது பற்றியும், மேலும் இந்த விண்ணப்பம் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க என்பதை பற்றியும், மேலும் 60 வயதிற்கு மேல் உள்ள பெண்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இடையில ஸ்கிப் பண்ணீங்கன்னா என்ன சொல்ல வருங்கிறது தெரியாமல் போய்விடும். ஆகையனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தற்போது வெளியாகி உள்ள தகவலின்படி பாத்தீங்கன்னா, தமிழக அரசு இந்த மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு உள்ளது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதியான ரூபாய் 2500க்கான விண்ணப்பம் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி பாத்தீங்கன்னா, இந்த புதிய விண்ணப்பம் பாத்தீங்கன்னா யார் யாருக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா, முன்னுரிமை பெற்ற ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைத்து பெண்களுக்கும் கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது PHH, PHS-AAY, NBHS, அரிசி குடும்ப அட்டை மற்றும் சர்க்கரை குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து பெண்களுக்குமே ரூபாய் 2500 கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் இந்த விண்ணப்பம் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் 60 வயதிற்கு மேல அவங்களுக்கு பென்ஷன் தொகை வரும். இந்த பென்ஷன் தொகை பாத்தீங்கன்னா 3000 வரைக்கும் உயர்த்தி உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி வெளியாகியுள்ள தகவல்படி பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் முந்தைய அரசின் முக்கிய திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மாற்றி அமைத்து புதிய வடிவில் செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறது. இத்திட்டத்தின் பெயர் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என மாற்றப்பட உள்ளதாகும். நிதிநிலை கருத்தில் கொண்டு நிதியுதவி தொகை படிப்படியாக உயர்த்தப்படும் என்றும் அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தின் தற்போதைய நிதி நிலையை கையாளுவதில் அரசு மிகவும் எச்சரிக்கையான அணுகுமுறையை கையாண்டு வருகிறது. இது குறித்து பேசிய அரசு பிரதிநிதி ஒருவர், முதற்கட்டமாக தற்போதைய மாத தொகையான ரூபாய் 1000 என்பதை ரூபாய் 1500 உயர்த்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பாத்தீங்கன்னா, தமிழக அரசுக்கு தற்போது நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த மாதத்திற்கு ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை செலுத்தியுள்ளது. இனி வரும் காலங்களில் படிப்படியாக இந்த உதவித்தொகையை உயர்த்த உள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி பாத்தீங்கன்னா, இனி வரும் காலங்களில் ரூபாய் 1500 ஆகும். அடுத்தபடியாக தமிழக அரசின் நிதி பற்றாக்குறை சரியான பிறகு தேர்தல் வாக்குறுதிப்படி ரூபாய் 2500 வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று தற்போது தகவல் ஒன்று வெளியாகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.